வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். இப்பொழுது அரசு பொது தேர்வுகள் நடைபெறக்கூடிய நாள் கிட்ட நெருங்கிடுச்சு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு. ஆனால் மாணவர்கள் அதற்குண்டான பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பயிற்சிகள் எடுத்துக்கொள்வதன் மூலம்தான் உங்களுக்கு மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கு வழிகள் இருக்குது. அதில் ஒரு சில பகுதிகள், அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்ல போகிறேன். அதாவது எளிமையாக ஏற்கனவே 2 பதிவில் கொடுத்துருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவை பாருங்கள். அதிக மதிப்பெண் பெறுவதற்கு மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும், ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் இருக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய அந்த முயற்சி ஏற்படும். அதற்கு என்னென்ன வழிகள் என்று முன்பதிவில் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு சில வழிகள், அது வகுப்பு தேர்வு விடைத்தாட்களை நீங்கள் எங்கு குறைவான மதிப்பெண்கள் பெற்றதை பார்த்து மதிப்பெண்களை அதிகப்படுத்துவதற்கான முயற்சி எடுங்கள். அதாவது வகுப்பில் எல்லா பாடங்களிலும் ஆசிரியர்கள் தேர்வு வைத்திருப்பார்கள். அந்த தேர்வு விடைத்தாள்களை திருத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதை சும்மா ஏதோ மதிப்பெண் பார்க்குறோம், அப்படியே போட்டுறோம். அந்த நிலையில் தான் இன்றைக்கு இருக்குது. மாணவர்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு தேர்வுக்குரிய விடைத்தாள்களை நீங்கள் வைத்து கொண்டு எந்தெந்த தேர்விலே மதிப்பெண் குறைந்திருக்குது, என்ன காரணமாக எனக்கு அது மதிப்பெண் குறைவு இருக்கிறது என்பதை மாணவர்கள் பார்ப்பதே இல்லை. அதில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதற்குண்டான முயற்சி, இந்த வினாவுக்கு இதனால் தான் நமக்கு மதிப்பெண் குறைஞ்சிருக்கு என்று உணர்ந்து அதற்கான முயற்சியை எடுங்கள். அடுத்தது, அந்த தவறுகள் மீண்டும் வராது என்ற நம்பிக்கை வரும் வரை அந்த பயிற்சியை தொடங்குங்கள். அது ஆன்லைன் மற்றும் உரை கற்றலை மேம்படுத்தவும். இன்றைய யதார்த்த நிலையில் புரிந்து கொண்டு அதிகமாக மதிப்பெண் எடுக்க முயற்சி செய்யுங்கள். யதார்த்த நிலை, இப்போ கால சூழ்நிலை எப்படி இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப முயற்சி செய்யுங்கள். அதிக மதிப்பெண் எடுப்பதில் கிடைக்கும் நன்மைகள், எதுக்காக அதிக மதிப்பெண் எடுக்கும், அதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் என்பதை பார். நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும், நமக்கு நல்ல கல்வி கிடைக்கின்றது, கல்விக்கு அரசு தரும் சலுகைகள் பல கிடைக்கின்றன, நல்ல தரமான கல்வியினால் வேலை எளிதில் கிடைக்கும், அதிக மதிப்பெண் எடுப்பதினால் வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். எனவே மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுக்க முயற்சி செய்யுங்கள். மாணவர்கள் அனைவரும் எவ்வளவு கனவுகள், லட்சியங்கள் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஏதானும் ஒரு கனவு, லட்சியங்கள் இருக்கும். பெற்றோர்களுக்கும் அது போன்ற கனவுகளும் லட்சியங்களும் இருக்கும். நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்ற உங்கள் கனவு நிறைவேற வேண்டுமானால் நம்பிக்கையும் ஆர்வமும் கடின உழைப்பும் இருக்க வேண்டும். ஆகவே முயற்சி செய்து முயற்சியை வெற்றியை தரும். முயற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர்வதற்கு ஊக்கமும் முயற்சியும் கவனம் செலுத்தி படிப்பில் கவனத்தை செலுத்தி ஆர்வத்தோடு படித்தால் அதிக மதிப்பெண் பெறுவதற்கு வாய்ப்பு. உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நல்ல மதிப்பெண் பெற்று நலமோடு வளமோடு வாழுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.